ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டினுடைய பலன்கள். தமிழர்களாகிய நமக்கு தமிழ் புத்தாண்டு தான் நடைமுறையில் நாம் பின்பற்ற வேண்டும். இருந்தாலும் உலகம் முழுக்க ஆங்கில புத்தாண்டை கணக்கில் எடுத்துக்கொள்வதால் நாம் நியூ இயரை ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகின்றோம். இருந்தாலும் தமிழ் புத்தாண்டை தான் கொண்டாடுவதும் பின்பற்றுவதும் நமது கடமையாகும். ஆக இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது 14/4/2026 சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று, அன்றைய திதி துவாதிசி, அன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கூடிய காலை 8:45 மணி அளவிலே மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசிக்கு வருவார். அன்றுதான் பராபவ வருஷம், அதாவது தமிழ் புத்தாண்டினுடைய வருஷத்தினுடைய பெயர் பராபவ வருஷம். பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அன்றைய லக்னம் ரிஷப லக்னம், அன்றைய ராசி கும்பராசி, சந்திரனுடன் ராகும், சிம்மத்திலே கேது இருக்கின்றார். லக்னத்திற்கு 2லே குரு பகவானும் 2 புதன் 11லே பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள். 11லே சனி செவ்வாயும் இருக்கின்றார்கள். 12இல் சூரியனும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள். அன்றைய கிரகநிலை மேலே சொல்லப்பட்ட இதுதான் அன்றைய கிரகநிலை. இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். இந்த புத்தாண்டில் பொதுவாக வருடப்பலனை நாம் பார்க்கும்பொழுது பெரிய கிரகங்களான 4 கிரகங்களை பார்ப்போம். ஒன்று சனி, அடுத்தது குரு, ராகு, கேது. அந்த வகையிலே இந்த வருடம் குரு பயிற்சி பலன்களும் ராகு கேது பலன்களும் நடக்க இருக்கிறது. சனி பயிற்சி பலன்கள் இல்லை. ஆக இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பயிற்சி திருக்கணித பிரகாரம் 2/6/2026 அன்றும், வாக்கியப்படி 26/5/2026 அன்றும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகின்றார். அதாவது கடகத்திலே உச்சமடைகின்றார். ராகு கேது பயிற்சிகள் 5/12/2026, அதாவது 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2026 அன்று சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடகத்திற்கும், கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகரத்திற்கும் வருகின்றார். திருக்கணித பிரகாரம் அவரே வாக்கியப்படி 13/11/2026 அன்று அவர் பயிற்சி ஆகின்றார். ஆக சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும், கும்பத்திலிருந்து மகரத்திற்கும் பயிற்சி ஆகின்றார். ஆக பெரிய கிரகங்கள் குருவும் ராகு கேது பயிற்சி மட்டும் இந்த வருடம் பயிற்சி ஆகியிருக்கிறது. ஆக சனி பகவான் பயிற்சி ஆகவில்லை. இதை மனதில் வைத்துத்தான் 12 ராசிக்கும் அந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும், எந்த விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் தங்கும் தடைகளும் எப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் வரப்போகிறது என்பதை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். மகர ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். வருடம் முழுக்க உங்களுடைய ராசிநாதன் 3லே இருக்கின்றார். 6லே இருக்கக்கூடிய குரு பகவான் 2/6 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திலே உச்சமடைந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பார். 11ஆம் வீட்டையும் 3லே இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனையும் பார்ப்பார். இந்த வருடத்தில் 3 கிரகங்கள் பயிற்சி ஆகின்றது. முதலில் குரு பகவான் பயிற்சியை சொல்லிவிட்டேன். 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 5/12 அன்று 2லே இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பயிற்சி ஆவார். இவ்வளவு நாள் 8லே இருந்து பலவிதமான சங்கடங்களை கொடுத்திருந்த கேது பகவான் 7லே பயிற்சி ஆவார். இருந்தாலும் 2லே இருப்பதும் ராகு கேதுக்கு பெரிய யோகமான இடம் என்று சொல்ல முடியாது. ராசியிலே வருவதும் பல வகையான சங்கடங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக தருவார். ஆனால் என்ன ஒரு அதிர்ஷ்டம் என்றால், மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அவர் உங்கள் ராசியிலே வந்தாலும் அவருக்கு குரு பார்வை கிடைக்கின்றது. கேதுக்கு குரு சம்பந்தம் கிடைக்கிறது. வீடு கொடுத்த சனி பகவானுக்கும் பூரணமான குரு பார்வை இருப்பதினால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மகர லக்னக்காரர்களுக்கு இருவருக்குமே மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் மதிப்பும் மரியாதையும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவதும் லாபங்களும் வெற்றியும் பல வகையில் தரும் என்பதே அடிப்படை விஷயமாகும். இப்பொழுது தமிழ் புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட எல்லா பலன்களை எந்தெந்த வயது உடையவர்களுக்கு தரப்போகிறது என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். 2ஆம் தேதிக்கு பிறகு 7லே உச்சமடைந்து பார்க்கக்கூடிய குரு பகவானால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழ் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தனப்பிராப்தி மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும். குடும்பத்தில் ஒருவர் சம்பாதித்தது போய் பல பேர் 2-3 பேர் பிள்ளைகளோ மற்ற உறுப்பினர்களோ சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும். ஆனால் பொருளாதார மேன்மை மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும். உங்களுக்கு இந்த காலத்தில் பலருக்கு பலவிதமான துறைகளில் ஈடுபட்டவர்களுக்கும் பயணங்கள் கட்டாயம் உண்டாகும். அந்த பயணங்கள் மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் என்பதை நீங்கள் தைரியமாக நம்பலாம். டிசம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாகும். ஆன்மீக சம்பந்தமான பல விதமான திருக்கோயிலுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். திருமணம் தள்ளி போய் கொண்டு இருந்தவர்களுக்கு திருமண முயற்சிகள் மிக அற்புதமான முறையிலே முடியும். ராசியிலே ராகு 7லே கேது இருக்கின்றாரே நீங்கள் எண்ணலாம்.
குரு சம்பந்தத்தினால் நிச்சயமாக தங்குதடை இல்லாமல் திருமண பாக்கியம் அற்புதமான முறையிலே கைகூடும். பிள்ளைகள் வகையில் மிக பெரிய அளவில் வெற்றியும் அவர்கள் மூலமாக மனம் மகிழக்கூடிய சந்தர்ப்பங்களும் பலருக்கு கூடி வரும். குறிப்பாக இளைய சகோதரர்கள் மூலமாக ஒத்துழைப்பும் அன்பும் அரவணைப்பும் பூரணமாக கிடைக்கும். பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரலாம். பங்கும் பங்காளிகள் ஒன்றாக வரக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக உள்ளது. குறிப்பாக இளையவர்கள் மூலமாக இளைய சகோதரர்களுக்கும் மூத்த சகோதரிகளுக்கும் பலவிதமான வெற்றிகளும் அவர்களுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் அவரவர் வயதிற்கு ஏற்றார் போலும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றார் போல் கட்டாயம் நடக்கும். குறிப்பாக இளையவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு வண்டி வாசல் வாகனம், சொத்து சேர்க்கை, அதேபோல் மூத்த சகோதரிகளுடைய வாழ்விலும் நடக்கும். அதற்கு அடிப்படை காரணம் உங்களுடைய ராசிக்கு 12 கூடிய குரு பகவான் 7 உச்சமடைந்து 11ஆம் வீட்டையும் 3ஆம் வீட்டையும் பார்ப்பதே அதற்கு மூல காரணமாக அமையும். பலருக்கு இடப்பெயர்ச்சிகள் கட்டாயம் உண்டாகும். வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்ற வகையிலும் பெரிய லாபங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் காணலாம். குறிப்பாக புதிய வீட்டிற்கு குடிபாகக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உருவாகலாம். அதற்கு நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் கட்டாயம் உண்டாகும். அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். படிக்கின்ற மாணவிகள் கல்விக்காகவும் வேலைக்காகவும் மற்ற தொழிலுக்காகவும் மற்றவர்கள் தொழிலுக்காகவும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அற்புதமான முறையில் அமையும். அவர்களுக்கெல்லாம் மிக எளிய முயற்சியிலே உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக உள்ளது. மாற்று மொழி பேசுவரிடத்திலும் மாற்று மதத்தில் குறிப்பாக முஸ்லிம்கள் கிறிஸ்டியன்களுடைய தொடர்பு ஏற்படும். அவர்களால் கூட்டு தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அவர்கள் மூலமாக பலவிதமான நன்மைகளும் ஏற்படும். மாற்று மொழி பேசுவர்களுடைய நட்பும் கிடைக்கும். அதனால் பலவிதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்வதற்கு கட்டாயம் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. இந்த தமிழ் புத்தாண்டில் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகும் சரி, டிசம்பர் மாதத்திலிருந்தும் சரி, எல்லா மகர ராசி மகர லக்னக்காரர்கள் எல்லா வயதுடையவர்களுக்கும் பல வகையான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் தழுவிக்கொள்ளும். கடந்த காலத்தில் தள்ளி போன காரியங்களும் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போன விஷயங்களும் உங்களை ஓரங்கட்டியவர்களும் உங்களை ஒரு துச்சமாக நினைத்தவர்களும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அற்புதமாகவும் பிரகாசமாகவும் உள்ளது என்பதே தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய யோகமாக அமையக்கூடிய கோச்சார கிரகங்கள் இருக்கின்றது. உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்கும் என்பது தெளிவு. அதனால் நீங்கள் திட்டமிட்டு காரியத்தை நடத்தினால் எதிலும் நீங்கள் வெற்றி. குறிப்பாக தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் கட்டாயம் உண்டாகும். அதே வேளையில் உங்களுக்கு கடன்கள் கட்டாயம் உண்டாகும். அனைத்து மகர ராசிக்காரர்களுக்கும் குறிப்பாக இளைஞர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பெரியவர்கள் குறிப்பாக தாய்மார்கள் உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். உடல்நிலை ஏதோ வரையில் பாதிக்கலாம். தாயினுடைய உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை கட்டாயம் நீங்கள் செலுத்த வேண்டும். அதேபோல் தந்தையாலும் தந்தை உருளாலும் பலவிதமான லாபங்களும் யோகங்களும் கட்டாயம் வரும். அதே வேளையில் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு தந்தையின் மூலமாக விரோதங்களும் தேவையற்ற சொத்து பிரச்சனைகளோ அல்லது கடன் பிரச்சனைகளோ விரோதங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் மகர ராசிக்காரர்கள் தந்தையிடமும் தந்தை ஒருவரிடத்திலும் நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதில் நீங்கள் மறக்கக்கூடாது. பிள்ளைகள் வகையில் நிச்சயமாக எவ்வளவுதான் உங்களுக்கு வருமானம் வந்தாலும் நிச்சயமாக பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபவிரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது. பிள்ளைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் கட்டாயம் உண்டாகும். அடிப்படையில் நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிக்கு மகர ராசியோ மகர லக்னமோ குரு விரையாதிபதி என்பதால் அவர் புத்திரகாரன் என்பதால் நிச்சயமாக விரயத்தை தருவார் என்பது தெளிவு. அவர் சுபவிரயங்களை தருவதாக இருந்தால் உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் நிச்சயமாக சுபவிரயம் வரும். மாறாக சொந்த ஜாதகத்தில் 5ஆம் வீட்டிற்கு 6, 8, 12 கூடிய தசை நடந்தால் பிள்ளைகள் வகையில் அத்தனை வீண் விரிய செலவுகளும் தேவையற்ற வைத்திய செலவுகளும் வட்டி செலவுகளும் வரலாம் என்பதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே கிரகமும் தான் இருவேறு பலன்களை தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கட்டாயம் உண்டாகும். சாதகமாக இருந்தால் சுபவிரியம், இல்லை என்றால் அத்தனை வீண் விரிய செலவுகளாக ஆகும் என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் வகையில் மட்டும் உங்களுக்கு கடன்கள் ஏற்படும். அது அத்தனையும் முதலில் சொன்னது போல சுபவிரயமா வீண் விரயமா என்றது உங்கள் சொந்த ஜாதகத்தின் பலத்திலும் நடக்கின்ற தசாபுதியின் அடிப்படையிலும் தான் இந்த மகர ராசிக்கு இருக்கும். ஆனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு எந்த விதமான தங்குதடையும் கடந்த காலத்தில் வந்தது போல் வராது. யாராக இருந்தாலும் உங்கள் மதிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கூடி வரும். அப்படி என்றால் உங்களுடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையும் என்பது தெளிவு. அதே வகையில் மனைவியிடத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்ப விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் கணவன் மனைக்குள் சிக்கலும் தேவையற்ற வீண் விரிய செலவுகளும் அங்கே ஏற்படும். அதற்கு காரணம் அவர் விரையாதிபதி குரு உங்களுக்கு விரையாதிபதி 7ஆம் வீட்டிற்கு அவர் 6 குடைவர் என்ற காரணத்தினால் விட்டு கொடுக்கவில்லை என்றால் தேவையில்லாமல் மன நிம்மதி கெடும். அதனால் ஒரு சிலருக்கு பிரிவினைகளும் வரும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். 2ஆம் வீட்டிற்கு குரு மறைவதால் குடும்ப ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது. யாருக்கும் வாக்குறுதி தரக்கூடாது. எந்த காரணத்தை மட்டும் பண விஷயமோ மற்ற விஷயமோ நீங்கள் கையெழுத்து போடுவது, வாக்குறுதி தருவது, நான் இருக்கிறேன் பார்த்துக்கொள்கிறேன் என்று வீண் ஜம்பத்திற்கெல்லாம் நீங்கள் பெருமை பேசினால் கட்டாயம் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆக இந்த புத்தாண்டில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் குடும்பம், மனைவி, வாக்கு, இந்த 3 விஷயங்கள் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருந்தால் மகர ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருப்பதனால் பேர் புகழ்
வெற்றி, எடுக்கின்ற காரியத்தில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. இது தேர்தல் என்பதால் மகர ராசிக்காரர்கள் தேர்தலில் நின்றால் 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதனால் மிக எளிய முறையில் வெல்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்றபடி மகர ராசிக்காரர்கள் தமிழ் புத்தாண்டை தாராளமாக நீங்கள் வரவேற்கலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.